சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கோவையில் உள்ள ரேஷன் கடைகளில் இன்று முதல் கார்டுதாரர்களுக்கு வழக்கம் போல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணி நடந்தது. இதனால் வழக்கமாக வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று முதல் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் அரிசி, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வழக்கம் போல் வாங்கிக் கொள்ளலாம். பொங்கல் தொகுப்பு வாங்காதவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூட்டுறவு சங்கத்துறை பதிவாளர் ராஜேந்திரன் கூறுகையில், பொங்கல் தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வாங்காதவர்கள் வழக்கமான ரேஷன் பொருட்கள் வாங்கும்போது பொங்கல் தொகுப்பையும் சேர்த்து 25ஆம் தேதிக்குள் வாங்கிக் கொள்ளலாம் என்றார். இதனால் பொதுமக்கள் மிக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வங்கி கணக்கை தேடி வரும் 50 லட்சம் ரூபாய். இதை மட்டும் பண்ணுங்க போதும். அதாவது தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் எளிதாக 50 லட்சம் ரூபாய் வரை சேமிக்க வழி உள்ளது. சில அடிப்படை விஷயங்களை செய்தால் போதும் எளிதாக 50 லட்சத்தை சேமிக்க முடியும். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் எனப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண்களின் சேமிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண்கள் உயர்கல்வி, திருமணம், மருத்துவ தேவைகளுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாய் ஆகும். அருகில் இருக்கும் அஞ்சல் அல்லது வங்கிகளில் இந்த தொகையை செலுத்தி கணக்கை தொடங்க முடியும். பெண்களுக்கு திருமணம் ஆகும் வரை பணத்தை செலுத்த முடியும். அதிகபட்சம் 1.5 லட்சம் வரை வருடம் வைப்பு தொகையாக செலுத்த முடியும். வருடம் 1.25 லட்சம் செலுத்தினால், அதாவது மாதம் 10,000 வரை செலுத்தினால் 21 வருடம் கழித்து 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த சேமிப்பு தொகையை வருமான வரி ரிட்டர்ன் செலுத்தும் போது காட்டி வருமான விலக்கு பெற முடியும். உதாரணமாக 1.5 லட்சம் ரூபாய் மாதம் கட்டுகிறீர்கள் என்றால் அதற்கு விலக்கு பெற்றுக்கொள்ள முடியும். வருமான வரி சட்ட பிரிவு 80C கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த சேமிப்பு திட்டத்தின் இடையில் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. உதாரணமாக பெண்ணின் மேல் படிப்பிற்கு பணம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அதுவரை சேமித்து வட்டியோடு இருக்கும் பணத்தில் 50% அதாவது பாதியை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதேபோல் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பெறப்படும் கூடுதல் வட்டிக்கும் கூட வருமான வரி செலுத்த தேவையில்லை. இந்தியாவில் பெண்களின் நலனுக்கு என்று பல்வேறு திட்டங்கள் உள்ளன. மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை வழங்கி வருகின்றன. மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் ஒரு சேமிப்பு திட்டம்தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டமாகும். பெண்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்து குறைந்த சேமிப்பு ஆனால் நிறைய வருமானம் வரும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் நிறைய லாபம் வட்டி மூலம் கிடைப்பதால் பெற்றோர்கள் பலரும் இதை விரும்புகின்றனர். இதனால் அதிக அளவில் இந்த திட்டத்தில் முதலீடு செய்து வருகின்றனர். பிரதமர் மோடி தொடங்கி வைத்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 11,16,815 ரூபாய் வரை சேமிக்க வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு உள்ளது. 10 வயதுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் பெயரில் திட்டத்தை தொடங்கலாம்.
பெண் குழந்தைகள் வயது 10ஐ கடந்ததும் அவர்கள் பெயருக்கு திட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியும். 15 ஆண்டுகள் வரை இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்ய முடியும். 21 ஆண்டுகளுக்கு பின் டெபாசிட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டத்தில் மாதம் ரூ. 1000 முதலீடு செய்ய முடியும். ரூ. 2000 முதலீடு செய்ய முடியும். இந்த சேமிப்பு திட்டத்தில் 8% வட்டி கொடுக்கப்படுகிறது. மேலும் கூடுதல் கூட்டு வட்டி கிடைக்கும். இதனால் நீங்கள் ரூ. 2000ஐ 15 ஆண்டுகள் முதலீடு செய்தால் 21 ஆண்டுகள் வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு ரூ. 11.16 லட்சம் கிடைக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.